போட்டுக்கொண்டு பேருவளைக்கு போனோம். எங்கிருந்து கேண்டில் இருந்து பேருவளைக்கு போயிட்டு அங்க போனோன்னு தான் நினைச்சிச்சது. அட வாழ்ந்தா இந்த மனுஷனை மாதிரி வாழணுமாடா, மையம் என்று கண்டால் இவர மாதிரி ஒரு மையம் வரணுமாடா. என்னண்டா முழு உலகத்திலேயும் உள்ளவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது நேரம் முழு நாட்டிலையும் இருந்து எல்லா பகுதியிலிருந்து இந்த ஆக்கள் வந்திருந்தாங்க. கிரௌடை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு பிறகு யாரும் அவருக்கு ஜால்ரா அடிக்க விரும்ப மாட்டாங்க. ஏன், அவர்கிட்ட ரிட்டர்ன் எடுக்க இயலாது. ஆனால் இறந்து போனதுக்கு பிறகு தான் என்ன செய்ய, அவர் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொல்றதை பார்க்கலாம். அவரை மையத்தை என்ன செய்யுதுன்னா வீட்டில இருந்து தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு ஜங்ஷன் வருது. அந்த ஜங்ஷன்ல அந்த ஊர் மக்கள் நிக்கிறாங்க. இவரை எங்கட ஏரியால நாங்க தான் தூக்கணும், இவரை எங்கட ஏரியால நாங்க தான் தூக்கணும் கை மாத்தப்படுது. அவங்க அந்த ஊர்க்காரர்கள் தூக்கிட்டு போறாங்க. அவங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இல்ல. என்ன செய்தி, இந்த மனுஷனை கடைசிக்கு நாங்க தூக்கினேன்னு சொல்ற பெருமையாவது எங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு என்ன செய்தி, அவன் தூக்கிட்டு போறோம். அடுத்த ஜங்ஷன் வரும். அந்த ஊர் மக்கள் நிக்கிறாங்க. இவரை எங்கட ஏரியால நாங்க தான் தூக்கணும் அப்படின்னு கை மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஜங்ஷன்ல இருந்து மக்கள் தூக்கிட்டு போறதை பாக்குற நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இந்த மனுஷன் எப்படியான ஒரு இம்பாக்ட கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையின் மூலம், எப்படியான ஒரு தடத்தை பதிச்சிருக்கிறார்னு சொல்றது என்ன செய்யுங்க மக்கள் மனசுல. அப்பதான் விளங்கிச்சது. சரி, நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்ற நேரம் நாங்க என்ன நலீம் ஹாஜியாரா, நாங்க என்ன நலீம் ஹாஜியாரா இந்த மாதிரி பெரிய ஒரு வேலை செய்யறதுக்கு எங்கள்கிட்ட நீங்க வந்து பேசுறீங்களே என்று தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. நான் எப்பவும் நம்புற ஒரு விஷயம் தான், ordinary people can create extraordinary impact. சாதாரண மக்களுக்கு என்ன செய்யலாம்னு பெரிய விஷயங்கள் இந்த உலகத்துல செஞ்சுட்டு போலாம், provided if you have the intention. நியத்து இருக்கணும், சீரியஸா அந்த நியத்து இருக்கும். என்ன கொண்டு இந்த உலகத்துல பெரிய தாக்கம் வரணும், அதை இறைவன் நடத்தி வைப்பான். We all are here on this earth to leave a legacy. இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும் கண்டால் நாங்க வாழ்ந்ததுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகணும். துவா கேட்கிற நேரம் கேட்கணும் என்னன்னு கண்டா, இந்த சமூகத்துக்கு மட்டும் பிரயோஜனமான ஆளாகன்னு சொல்லிட்டு கேட்காதுங்க. பெருசா கேளுங்க. என்னது, இந்த முழு மனித சமூகத்துக்கும் என்ன செய்வோம், முழு மனித சமூகத்துக்கும் பிரயோஜனமான ஆளா இருக்கணும். நான் பெருசா கேளுங்க. அந்த மாதிரி ஒரு பிரயோஜனமான ஆளாக வாழ்ந்துட்டு போறதுக்குள்ள வாழ்க்கையை தான் என்ன செய்யணும் கண்டால் நாங்க தயார் பண்ணுமே இல்லாம not to just visit hi and bye ன்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. when we were born we cried while the world rejoiced, but when we die the world should cry while we rejoice. அதாவது நாங்க பிறந்த நேரம் நான் யார் என்று தெரியாத நர்ஸ் கூட என்ன செஞ்சாள்னு கண்டால் இனிலன்ற மாதிரி சந்தோஷப்பட்டாள். என்னது, அடடா இந்த உலகத்துக்கு புதிய ஒரு பிள்ளை வந்துருச்சு என்று சொல்லி போட்டு சந்தோஷப்பட்டாள். செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லாரும் சிரிச்சு கொண்டு வரவேற்றாங்க. நாங்க எப்படி பிறந்தோம், எல்லாரும் சிரிச்சு கொண்டு இருக்கிற நேரம் அழுது கொண்டு பிறந்தோம். ஆனா நாங்க இறந்து போற நேரம் எப்படி இருக்கு கண்டால் முழு உலகமும் அழணும். ஆனா நாங்க எப்படி இருந்து போகணும், சிரிச்சு கொண்டு போகணும். இறைவா நீ இந்த உலகத்துக்கு அனுப்பினாய் என்று இந்த ஸ்கில் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த உலகத்துல மனித சமூகத்துல நலனுக்காக கொடுத்துட்டு வர்றேன், இந்த பேக் ஹேண்ட்ஸோட வர்றேன் உன்னை பாக்குறதுக்கு சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகணும்.